அஸ்ஸலாமு ஹை ஃப்ரெண்ட்ஸ். குர்பானி முடிஞ்ச பிறகு எல்லார் வீட்லயும் கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் இருக்கும். ஏன்னா இந்த பொருள் அதிக நாள் வைக்க கூடாது, சீக்கிரமா செஞ்சிடணும். அதனால நானும் நுரையீரல் மிட்டா சால்னா தான் செய்ய போறேன். முதல்ல சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு ஒரு 5-6 தண்ணியில நல்லா கழுவிட்டு கடைசியா மஞ்சள் போட்டு மறுபடியும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கழுவுன நுரையீரல ஒரு கடாயில போட்டு சூடு பண்ணீங்கன்னா அதுல தண்ணி வரும். அந்த தண்ணி எல்லாம் சுண்டுன பிறகு எடுத்துருங்க. இப்போ குக்கர்ல எண்ணெய் சூடானதும் 3 வெங்காயம் கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காயில 2 பட்டை, 2 லவங்கம், 1 தக்காளி போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்குங்க. இப்போ குக்கர்லயும் 1 தக்காளி கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட் போட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு அப்படியே கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. குக்கர் மூடி 3 விசில் விட்டு பிரஷர் போன பிறகு எடுத்து சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் நுரையீரல் மிட்டா சால்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும்.